ஒரு ஊர்ல சாரதா பிரசாத்னு ஒரு தம்பதியினர் இருந்தாங்க. அவங்க ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. பிரசாத்துக்கு வயசாயிட்டதுனால வேலைக்கு போக முடியாம வீட்லயே இருக்காரு. அவங்களுக்கு ரமேஷ், சுரேஷ், அருண்னு 3 பசங்க இருந்தாங்க. ரமேஷோட மனைவி அனாமிகா, சுரேஷோட மனைவி பேரு அவனி, அருணோட மனைவி அஞ்சலி. இந்த 3 மகன்களும் தினக்கூலி வேலைக்கு போனாதான் அந்த வீட்டுல அடுப்பெரியும். ஏதாவது வெளியில வாங்கி சாப்பிடலாம் நினைச்சா கூட அவங்க யார்கிட்டயும் காசு இருக்காது. ஆனாலும் இந்த 3 மருமகள்களும் ரொம்பவே ஒற்றுமையா குடும்பத்தை கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயங்காலம் இந்த 3 மருமகள்களும் திண்ணில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வெளியில இருந்து சிக்கன் ஹலீம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஹலீமோட வாசனை காத்துல பறந்து இவங்க வீடு வரைக்கும் வந்துருச்சு. அந்த வாசனைய வாசம் பிடிச்ச இந்த 3 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அக்கா, அனாமிகா அக்கா, கவனிச்சியா? எங்க இருந்தோ பழமா வாசனை வருதுல. ஒருவேளை பக்கத்து வீட்டு சுப்பாராவையா டவுன்ல இருந்து ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பார் போல. இந்த வாசனையை நாக்குல எச்சி ஊற வைக்குதுக்கா. ஆனா இந்த வாசனை சிக்கன் ஹலீம் வாசனை தானக்கா. சிக்கன் ஹலீம் தான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க போல. எனக்கும் இப்ப சாப்பிடணும் போல இருக்குக்கா. ஆமா அஞ்சலி, அந்த வாசனை நுகரும் போதே எனக்கு வயித்துல பசி தீயா எரியுது. அந்த ஹலீம் மேல வறுத்த வெங்காயம், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமா இருக்கும். நாமளும் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி வெளியில இருந்து வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்க்கா. வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த ஹலீமை சாப்பிட்டு பாக்கணும்க்கா. உங்க 2 பேரோட வருத்தம் எனக்கு புரியுது. ஆனா நம்ம நிலைமைய பத்தி உங்களுக்கு தெரியாதுதா. வீட்டுல எல்லாத்துக்கும் 2 வேளை சாப்பாடு போடுறதுக்கே அத்தை, மாமா, நம்ம புருஷங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம பாக்குறோம் தானே. ஒரு கப்பு ஹலீம் வாங்கணும்னா குறைஞ்சது 200 இல்ல 300 ரூபாய் ஆகும். நம்ம எல்லாரும் சாப்பிடணும்னா 1000 ரூபாய்க்கு மேல தேவைப்படும். நம்ம கிட்ட இப்ப அவ்வளவு பணம் எங்க இருக்கு? நம்ம எப்படி ஹலீம் வாங்கி சாப்பிட முடியும்? நீங்களே சொல்லுங்க. உண்மைதான் அக்கா, நம்மளே ரொம்ப ஏழைங்க. அன்னாட காட்சிங்களான நமக்கு இப்படிப்பட்ட பெரிய ஆசையெல்லாம் வர்றது கூட பாவம் போல இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தலையெழுத்து மாறுமாக்கா, இல்ல இப்படியே இருந்துருவோமா? சரி விடுங்க, அந்த வாசனை வச்சு நம்ம வயிறை நிரப்பிக்க வேண்டியதான். நம்மளுக்கு தான் சாப்பிட கொடுத்து வைக்கலையே. சரி வாங்க, நம்ம போய் நைட்டுக்கு சாப்பாடு செய்யலாம். இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே சுரேஷ், ரமேஷ், அருண் 3 பேரும் வேலை முடிச்சு களைப்பா வீட்டுக்கு வராங்க. வாசல்ல நின்னபடியே இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கத கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அனாமிகா, நீங்க 3 பேரும் பேசிட்டு இருந்தத நாங்க எல்லாரும் கேட்டோம். உங்களுக்கு சிக்கன் ஹலீம் சாப்பிடணும் போல இருக்கா? அதை சாப்பிட முடியலன்னு தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, நீ எங்க கிட்ட கேட்க நீங்க ஏன் தயக்கப்படுறீங்க? நாங்க ராப்பால அப்படி கஷ்டப்பட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன பொருளை கூட எங்களால வாங்கி தர முடியலையே. இத நினைக்கும் போதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. ஆமா அண்ணி, அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாம இருக்கு. வர்ற கூலி பணம் வீட்டுக்கும் அப்பாவோட மருந்து மாத்திரைக்குமே சரியா போகுது. ஒரு பண்டிகை நாள்னு வந்தா கூட உங்க யாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கும். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அண்ணி, நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு. எங்களை மன்னிச்சிடுங்க அண்ணி. ஐயோ, நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பேசுறீங்க? வருத்தப்படாதீங்க. ஏதோ வாசனை வந்துச்சு, அதனால நாங்க ஆசைப்பட்டு பேசணும், அவ்வளவுதான். நாங்க என்ன சின்ன குழந்தைங்களா அத பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு? நீங்க இத பத்தி எதுவும் யோசிக்காதீங்க. இது ஒரு பிரச்சனையே இல்ல. ஆமாங்க, அக்கா சொல்றது சரி. நாங்க 3 பேரும் சும்மா நேரம் போகலன்னு பேசிட்டு இருந்தோம். இதுக்கு போய் நீங்க 3 பேரும் இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறீங்களே. எங்களுக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி தெரியும். அப்படியே அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குறாங்க. அனாமிகாக்கு அப்போ ஒரு யோசனை வருது. அடுத்த நாள் காலையில பழக்கடைக்கு 3 பேரும் போறாங்க. அஞ்சலி, அவனி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நேத்து உங்க 2 பேருக்கும் ஹலீம் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஹோட்டல்ல வாங்கினா ரொம்ப செலவாகும். அதோட அவங்க என்னென்ன அதுல கலப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. ஃபுட் கலர்ஸ் கூட சேர்ப்பாங்க. அதெல்லாம் ஹெல்த்தி இல்ல. பேசாம நம்ம வீட்லயே செஞ்சா எப்படி இருக்கும்? வீட்ல ஹலீம் செய்யறது ரொம்ப கஷ்டம்க்கா. மணிக்கணக்கா அதை அரைக்கணும். அதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வேற வேணுமே. செலவும் அதிகமாகுமே. என்னக்கா பண்றது? ஆமாக்கா, சிக்கன், கோதுமை ரவை, நெய், முந்திரி, மசாலா எல்லாம் கூட வேணும். நம்ம கிட்ட அவ்வளவு பணம் எதுக்கா? இது வசதி படிச்சவங்க சாப்பிடுற சாப்பாடாச்சே. நம்மனால எப்படி முடியும்? நீங்க சொல்றது சரிதான். இப்ப என்கிட்ட காய்கறி செலவுல மிச்சம் பிடிச்சு 100 ரூபாய் இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா சொல்லுங்க. அக்கா, என்கிட்ட 50 ரூபாய் இருக்கு. உங்க கொழுந்தனாரு எனக்கு வளையல் வாங்கிக்க சொல்லி கொடுத்தாரு. அத நான் சேமிச்சு வச்சிருக்கேன்க்கா. என்கிட்ட கூட ஒரு 50 ரூபாய் இருக்குக்கா. பாத்தீங்களா, நம்ம 3 பேர்கிட்டயும் சேர்த்தே 200 ரூபாய் இருக்கு. இந்த பணத்துல 1/4 கிலோ சிக்கன் வாங்கிக்கலாம். கொஞ்சம் கோதுமை ரவை, பருப்பு வகைகளும் வாங்கிக்கலாம்.
நெய்க்கு பதிலா வீட்ல இருக்க எண்ணெயவே பயன்படுத்துவோம். வீட்ல இருக்கிற இஞ்சி பூண்டு மசாலாக்களை வச்சே அற்புதமான ஒரு ஹலீம் செய்யலாம். அத்தை மாமா கூட இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டிருக்க மாட்டாங்கல்ல, அதனால நம்ம வீட்லயே செய்யலாம். அக்கா, சூப்பர் யோசனைக்கா. நம்மளே செஞ்சா நிறையாவும் இருக்கும், ருசியாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். இப்பவே நான் போய் கடையில சாமான்லாம் வாங்கிட்டு வரேன்க்கா. தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து 3 மருமகள்களும் சேர்ந்து சமையல் அறையில வேலைய தொடங்குறாங்க. அனாமிகா சிக்கனை சுத்தம் செஞ்சு மசாலா போட்டு வேக வைக்கிறா. அவனி பருப்பையும் கோதுமை ரவையும் ஊற வச்சு அரைக்கிறா. அஞ்சலி வெங்காயத்தை சின்னதா நறுக்கி பொன்னிறமா வறுக்கிறா. அப்ப அங்க சாரதா வராங்க. என்னம்மா அனாமிகா, சமையல் அறையில இருந்து ஏதோ புது வாசனை வருதே, மசாலா மனம்லாம் தூக்குது. இன்னைக்கு என்ன விசேஷம்? என்ன சாப்பாடு செய்றீங்க? அத்த, அது ஒண்ணும் இல்ல. நேத்து அவனியும் அஞ்சலியும் சிக்கன் ஹலீம் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாங்க. அதான் இன்னைக்கு நம்ம வீட்லயே நம்ம எல்லாருக்கும் சேர்த்தே கொஞ்சமா சிக்கன் ஹலீம் செஞ்சுட்டு இருக்கோம். என்னம்மா சொல்ற? சிக்கன் ஹலீமா? அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. உங்ககிட்ட காசு எது? என் பசங்க யார்கிட்டயாவது கடன் வாங்குனாங்களா என்ன? இல்ல மாமா, நாங்க 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்துல தான் செஞ்சிருக்கோம். வெளியே வாங்கினா ரொம்ப விலையாகும். அதே வீட்ல செஞ்சா எல்லாரும் திருப்தியா சாப்பிடலாம்ல. அதுக்கப்புறம் சத்தானதாவும் இருக்கும். அதான் மாமா செஞ்சுட்டு இருக்கோம். எவ்வளவு நல்ல மனசுமா உங்களுக்கு. உங்கள மாதிரி மருமகள்கள் கிடைக்க நாங்க 2 பேரும் கொடுத்து வச்சிருக்கணும். கஷ்ட காலத்திலயும் குடும்பத்தோட சந்தோஷத்தையும் நினைக்கிறீங்களே. சரி சரி, ஜாக்கிரதையா சமைங்க. அனாமிகா சமையல்ல கை தேர்ந்தவ. சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் அத பருப்பு கலவையோடு சேர்த்து அடுப்புல வச்சு அதை நல்லா கிளறிட்டு இருந்தா. அஞ்சலியும் அவனையும் மாறி மாறி துடுப்பால கிண்ட உதவுனாங்க. அது மேலே வறுத்த வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் தூவப்பட்டதும் வீடு முழுசும் அந்த வாசனை நிறைஞ்சு வந்தது. அப்ப இவங்க 3 பேரும் இப்படி பேசிக்கிறாங்க. ஆஹா, என்ன ஒரு வாசனை! அக்கா, வாசனை தூக்கலா இருக்கு. இப்பவே எனக்கு சாப்பிடணும் போல இருக்குக்கா. அஞ்சலி, உன்னோட சந்தோஷம் எனக்கு புரியுது. ஆனா கொஞ்சம் பொறு, சாயங்காலம் எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிடலாம். அதான் உண்மையான சந்தோஷம். அதுக்கப்புறம் சாயங்காலம் சுரேஷ், ரமேஷ், அருண் 3 பேரும் வேலை முடிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே ஹலீமோட வாசனை இவங்கள தூக்குது. அப்ப ரமேஷ் இப்படி சொல்றான். என்னம்மா, வீடு ஃபுல்லா ஏதோ புது வாசனையா இருக்கு. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? உங்க மனைவிங்க தான் சிக்கன் ஹலீம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க சேமிச்ச பணத்தை வச்சு நம்ம எல்லாருக்காவும் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. வாங்க வந்து சாப்பிடலாம், உங்களுக்காக தான் காத்திருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட உட்கார்றாங்க. 3 மருமகள்களும் சூடான ஹலீம கிண்ணங்கள்ல எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. முதல்ல பிரசாத்தும் சாரதாவும் சாப்பிடுறாங்க. அப்ப பிரசாத் இப்படி சொல்றாரு. அடட, பேஷ் பேஷ், அற்புதம். என் வாழ்க்கையில இவ்வளவு ருசியான ஹலீம நான் சாப்பிட்டதே இல்லம்மா. எந்த ஹோட்டல்லையும் இந்த ருசி கிடைக்கவே கிடைக்காது. சூப்பர்மா. ஆமா அம்மா, என்னமோ அமிர்த மாதிரி இருக்குது. உங்க கையில ஏதோ ஒரு மாயாஜாலம் இருக்குது. இந்த வயசுல இப்படி ஒரு ருசியான சாப்பாடு சாப்பிடுவேன்னு நான் கனவுலயே நினைச்சதில்ல. வாவ், சூப்பர் அனாமிகா. இது வீட்ல செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளவு கச்சிதமா வந்திருக்குல. எங்க களைப்பெல்லாம் இந்த ஹலீமோட ருசியிலே மறைஞ்சு போச்சு. என்ன சொல்றது அண்ணி, சூப்பரா இருக்கு அண்ணி. இந்த மாதிரி ஒரு ஹலீம நாங்க இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல அண்ணி. செம அண்ணி. வேலை விட்டு டயர்டா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருப்பீங்க நினைக்கவே இல்ல அண்ணி. சூப்பர் அண்ணி, செமையா இருக்கு. ஆஹா, உங்க எல்லாருக்கும் இவ்ளோ பிடிக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இது நான் மட்டும் இல்ல, அவனி, அஞ்சலி எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணோம். சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. எல்லாரும் பாராட்டினதும் அனாமிகாவுக்கு ஒரு யோசனை வருது. எல்லாரையும் கூப்பிட்டு அனாமிகா இப்படி சொல்றா. அத்தை, மாமா, எனக்கு ஒரு புதுசா யோசனை தோணிருக்கு. நான் உங்ககிட்ட சொல்றேன், கேட்டுட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இந்த ஹலீம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லையா? நம்ம நிலைமை என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நாம ஏன் இதே ஒரு தொழிலா மாத்தக்கூடாது? எந்நேரமும் ஏன் கூலி வேலைக்காக காத்திருக்கணும்? தொழில் செஞ்சா நம்மளுக்கும் நல்லது தானே. நீங்க என்ன சொல்றீங்க? என்னது தொழிலா? நமக்கு வியாபாரம் செய்ய தெரியாதேம்மா. அதுக்கு நிறைய பணம் வேற வேணுமே. அதுவும் இல்லாம கடையெல்லாம் வச்சா ஊர் ஆளுங்க என்ன நினைப்பாங்க? அத்த, ஊர் ஆளுங்க என்ன நினைப்பாங்க நாம ஏன் கவலைப்படணும்? நம்ம நேர்மையா உழைக்க போறோம். முதல்ல பெரிய கடையெல்லாம் வேணாம், ஒரு சின்ன தள்ளு வண்டியில ரோட்டோரமா கடை போடலாம். அதுக்கப்புறம் நல்லா போனா பாத்துப்போம். என்ன சொல்றீங்க அத்த? அனாமிகா சொல்றது எனக்கு சரின்னு தோணுது. அம்மா அப்பா, அனாமிகா சொல்றதுதான் சரி. எத்தனை நாள் இந்த கூலி வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குது. நம்மளுக்கும் ஒரு சின்ன தொழில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம முன்னேறிடலாம்ல. அதனால எனக்கு இந்த தொழில செய்யலான்னு தோணுது. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? அண்ணா, நீ சொல்றது சரிதான். எனக்கும் அண்ணி சொல்றது சரிதான் தோணுது. நம்மளும் எத்தனை நாளைக்கு கூலி வேலையை தேடி ஓடுறது. ஆமா, எனக்கும் அண்ணி சொல்ற முடிவுதான் சரின்னு தோணுது.
நானும் சாயங்காலம் வந்து கடையில இருக்கிறேன், வேலை பாக்குறேன். என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன். அப்புறம் என்னப்பா, எல்லாரும் தான் சரின்னு சொல்லிட்டீங்களே மருமகளே. அதான் எல்லாரும் சரின்னு சொல்லியாச்சே. நம்ம தைரியமா இந்த தொழில ஆரம்பிக்கலாம். நானும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கேம்மா. நானும் கடையில வந்து கூட மாட வேலை செய்யறேன். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கலாம். சரியா? அக்கா, எனக்கும் இதுல சம்மதம். நானும் உங்களோட முடிவுகளுக்கு எப்பவுமே உதவியா இருப்பேன். ஆமாக்கா, இது சூப்பரான ஐடியா. சிக்கன் ஹலீம் நம்ம பக்கத்துல எங்கேயுமே சேல் பண்றது இல்ல. அதனால நம்ம கடை வச்சா சூப்பரா ஓடும். எனக்கு சம்மதம்க்கா. இப்படி குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒத்துக்கிட்டதுனால மறுநாள் ரமேஷ், சுரேஷ், அருண் சாமான்களை வாங்கிட்டு வர்றாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா சாலையோரத்துல ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை போடுறாங்க. அதுக்கு சாரதம்மா ஹலீம் சென்டர்னு அத்தையோட பேரையும் வைக்கிறாங்க. அப்ப கடையில அனாமிகா, அஞ்சலி, அவனி 3 பேரும் இருக்காங்க. வாங்கயா வாங்க, சூடான சிக்கன் ஹலீம் இருக்கு. வீட்ல செஞ்சது மாதிரி சுத்தமான ருசியில கிடைக்கும். ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தா மறக்கவே மாட்டீங்க. அப்ப அந்த பக்கமா போன பெரியவர் ஒருவர் இந்த வாசனைய பார்த்துட்டு அங்க வராரு. என்னம்மா, சிக்கன் ஹலீம் கடையா? புது கடை போட்டிருக்கீங்களா என்ன? வாசனை நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? வாங்கயா, சிக்கன் ஹலீம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்களே வீட்ல சுவையாவும் தரமாவும் செஞ்சது. சாப்பிட்டு பார்த்தா மறக்கவே மாட்டீங்க. சாப்பிட்டு பார்த்து நீங்களே சொல்லுங்க. அந்த பெரியவரும் 1 கப் ஹலீம் வாங்கி சாப்பிடுறாரு. சாப்பிட்டு பார்த்தோன்னா அவர் முகத்துல சந்தோஷம் தெரியுது. ஆஹா, அடடடா, என்ன ஒரு அற்புதமா இது! ரொம்ப சுவையா இருக்கே. நான் சிட்டில பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட இந்த அளவுக்கு ஒரு சுவையான ஹலீம சாப்பிட்டதே இல்ல. அப்படியே எங்க அம்மா அந்த காலத்துல செஞ்சது மாதிரியே இருக்குது. எனக்கு இன்னும் ஒரு 4 கப் பார்சல் கொடுங்க. நான் வீட்டுக்கு கொண்டு போகணும். என் பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிகள்லாம் கொடுக்கணும். 4 பார்சலா? இதோ 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறோம் ஐயா. உங்களுக்கு ஹலீம் பிடிச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த கடைக்கு மெல்ல மெல்ல கூட்டம் சேர ஆரம்பிக்குது. கொஞ்ச நாட்கள்லே சாரதம்மா ஹலீம் சென்டரை பத்தி அந்த ஊர் முழுசுக்கும் தெரிஞ்சிருது. இவங்களோட சிக்கன் ஹலீம் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த கடை முன்னாடிதான் வரிசையா நிப்பாங்க. 3 மருமகளும் சளைக்காம உழைக்க ஆரம்பிச்சாங்க. வியாபாரமும் அமோகமா நடந்துச்சு. இவங்களோட கணவன்மார்களும் இவங்களோட மாமியார் மாமனாரும் இவங்களுக்கு நிறைய உதவியும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவனி பாத்தியா, இன்னைக்கு நம்ம கொண்டு வந்த 2 பெரிய அண்டால இருந்த ஹலீமும் 1 மணி நேரத்துல வித்து போயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமாக்கா, அவ்வளவு ஹலீமும் 1 மணி நேரத்துல வித்து தீர்ந்து போயிடுச்சுக்கா. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு லாபம் மட்டும் 3000 ரூபாய் வந்திருக்கு. நம்ம பிசினஸ் வர வர நல்லா போயிட்டு இருக்குக்கா. என்னாலே நம்ப முடியல. நீங்க 2 பேரும் நம்பிதான் ஆகணும். ஏன்னா உண்மையாவே நம்ம பிசினஸ் நல்லாதான் போகுது. அக்கா, நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துருச்சுக்கா. எல்லாம் ஒன்னால்தாக்கா. ஆமா அனாமிகா, நான் கூட இந்த தள்ளுவண்டி கடை போடும்போது ஏதோ ஓரளவுக்கு வியாபாரம் ஆகும்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு வியாபாரம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா நீ, நான் கூட இவ்வளவு கொஞ்ச நாள்ல இந்த அளவுக்கு வியாபாரம் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க சொன்ன மாதிரியே நம்ம ஜெயிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தள்ளுவண்டி கடை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லே அவங்களோட வியாபாரம் அமோகமா போனதுனால எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்படியே 1 வருஷம் போகுது. இப்ப அவங்களோட அந்த சின்ன தள்ளுவண்டி கடை ஊர்ல பெரிய ஹோட்டலா மாறி இருந்துச்சு. பிரசாத்தும் சாரதாவும் அவங்க மருமகள்களை பெருமையோடு பாக்குறாங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி, நீங்க 3 பேரும் என் வீட்டுக்கு மருமகளா வந்தது நாங்க செஞ்ச புண்ணியமா. ஏழ்மையில இருந்த நம்ம குடும்பத்தை உங்களோட புத்திசாலித்தனத்தால முன்னேத்திட்டீங்களே. ஆமாமா, இப்ப என் மகன்களும் பொறுப்பாயிட்டாங்க. ஒற்றுமையா இருந்து இந்த வெற்றிய நீங்க 3 பேரும் சாதிச்சிட்டீங்கம்மா. அனாமிகா, இவ்வளவும் உன்னாலதாமா சாத்தியம். ரொம்ப சந்தோஷமா. மாமா, அத்தை, நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம், எங்க கணவன்மார்களுடைய ஒத்துழைப்பு, எங்களோட ஒற்றுமை தான் இதுக்கு காரணம். ஆமா, அக்கா சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்ததுனாலதான் இந்த வெற்றி நம்ம குடும்பத்துக்கு சாத்தியமாயிருக்கு. நம்ம எல்லாரும் எப்பவும் இதே போல இருக்கணும். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஹலீம் சாப்பிடணும்னு ஆசை வந்ததுனாலதான் இவ்ளோ விஷயம் நடந்தது. அதனால நீங்க எல்லாரும் முதல்ல என்னதான் பாராட்டணும். இப்படி அஞ்சலி சொன்னதும் அங்கிருந்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த 7 குடும்பம் தங்களோட உழைப்பாலும் ஒற்றுமையாலும் வறுமையை வென்று மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. சீர்காழிங்கிற ஊர்ல சாரதா, பிரசாதுங்கிற தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க, ரமேஷ், சுரேஷ். பெரிய பையன் ரமேஷ் பட்டணத்துக்கு போய் படிச்சு அங்கேயே உத்தியோகம் பார்த்து அனாமிகாங்கிற ஒரு பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 2வது பையன் சுரேஷ் ஊர்லயே விவசாயம் பண்ணிக்கிட்டு அவனேங்கிற கிராமத்து பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான்.
அனாமிகா ரமேஷுக்கு குழந்தைங்க ஹரிஷ் நவ்யா இருந்தாங்க. சாரதாக்கு ஆரம்பத்துல இருந்து கிராமத்து சம்பிரதாயம் தான் ரொம்பவே பிடிக்கும். பட்டணத்து பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால சின்ன மருமக அவனிய அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய மருமக அனாமிகான்னா ஏதோ தெரியாத வெறுப்பு இருக்கும். ஒரு நாள் காலை வேளையில சாரதா ஹால்ல உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவனி வந்து சாரதாவோட கால்ல விழுந்தா. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வந்துச்சா? தேர்க்க சொமங்கலியா இருமா. இப்படி காலங்காத்தாலே எந்திரிச்சு குளிச்சு முழுகிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு வரும்போது ஷாத் அந்த லக்ஷ்மி தேவிய வந்த மாதிரி இருக்கு. நான் பண்ண அதிர்ஷ்டம், எனக்கு இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்கா. இதனால என்ன இருக்கு அத்தை, நம்ம கிராமத்து பண்பாடே வேறையாச்சே. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது நம்ம ரத்தத்திலே இருக்கே. அது என்னமோ உண்மைதான். அந்த பட்டணத்து மருமக அனாமிகாவை பாரு, இன்னும் எந்திரிச்சதோ இல்லையோ. சூரியன் நடு நெத்திக்கு வந்தாலும் எந்திரிக்க மாட்டா. அப்போ அனாமிகா ஹாலுக்கு வந்தா. கையில ஹேண்ட்பேக், ஒரு லேப்டாப் பேக்கை எடுத்துக்கிட்டு வந்து நின்னா. குட் மார்னிங் அத்தை. மாமா எந்திரிச்சிட்டாரா? அவருக்கு பிபி டேப்லெட் போடுறதுக்கான டைம் ஆயிடுச்சே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன காலையிலேயே இவ்ளோ பரபரப்பா கிளம்பிட்ட? வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது? அத்தை, எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதனால தான் சீக்கிரமா போறேன். சமயக்காரி லக்ஷ்மி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பசங்க 2 பேரையும் ஸ்கூல் பஸ்ல ஏத்திட்டு நான் கிளம்புறேன். பாத்தியாம்மா, பட்டணத்து படிப்பு ஜோலி இதுதான். வீடு சாப்பாடு எதையும் கண்டுக்க மாட்டாங்க. எப்ப பாரு ஆஃபீஸு மீட்டிங்குன்னு இப்படியே சுத்துவாங்க. பொம்பளை புள்ளனா சமையல் அறையில சமைக்கணும். இப்படி கம்ப்யூட்டரை தூக்கிக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் அலைவாங்களா? ஆமா அத்தை, இதுவே எங்க ஊர்ல மருமகனா காலையில எழுந்திருச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு கலர் போடுவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணுவாங்க. இந்த பட்டணத்துக்காரங்களுக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? இவங்களுக்கு எல்லாம் மிஷின் தானே. அத்தை, நான் வேலைக்கு போனாலும் வீட்டு பொறுப்ப தட்டி கழிச்சதே கிடையாது இல்லையா? ராத்திரி எல்லாருக்கும் நான் தானே சமைச்சு போட்டுட்டு இருக்கேன். குக்கர்ல 4 வெங்காயத்தை போட்டு தக்காளிய போட்டு விசில் போட்டா சமையல் ஆயிடுமா? அவனிய பாரு, ஊறுகாவ கூட வீட்ல தான் போடுவா. அந்த கைருசி உனக்கு எங்க தெரிய போகுது? சரி சரி, உனக்கு நேரம் ஆயிட்டு இருக்குல்ல, கிளம்பு. எல்லாம் எத்தால எழுத்து. இந்த வயசுல கூட நானே சமைச்சு சாப்பிடணும். அதுக்குள்ள பிரசாத் அங்க வந்தாரு. என்ன சாரதா, காலையில ஆரம்பிச்சிட்டியா? அனாமிகா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்ப பொருளாதார நிலைமை எப்படி மாறிச்சு பார்த்தல்ல? அவ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதாலதான் நம்ம இவ்வளவு தாராளமா வாழறோம். பணம் இருந்தா போதுமாங்க, பண்பு இருக்கணும், பழக்க வழக்கம் இருக்கணும். அவனிய பாருங்க, பண்போட இருக்கா. என் கால்ல விழுந்து சேவை செய்யறா. இந்த அனாமிகா என்னைக்காவது அப்படி பண்ணிருப்பாளா? மாமா, நான் கிளம்புறேன். குழந்தைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்ணீரோட அனாமிகா அங்கிருந்து கிளம்பி போனா. சாரதா, நீ பண்றது உண்மையிலேயே தப்பு. மனுஷங்களோட வெளிப்புறத்தை பார்க்காம அவங்களோட மனசை பார்த்து பழகணும். எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலைய பாருங்க. என் சின்ன மருமக தான் தங்கம். அப்படி இருக்கும்போது சாயந்தர வேளையில அவனியும் சாரதாவும் வீட்ல இருந்தாங்க. அம்மா அவனி, அந்த அனாமிகாவை இன்னும் காணா. இடுப்பு ரொம்ப வலிக்குது. அந்த எண்ணெய கொண்டு வந்து இடுப்புல தேய்க்கிறியா? ஐயோ, இப்ப என்ன தேய்க்கணுமா? சீரியலுக்கு டைம் ஆகுது அத்தை. என்னம்மா? ஒன்னும் இல்ல அத்தை, இதோ கொண்டு வரேன். எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா துணி துவச்சி வீட்டை பெருக்கி தொடச்சேன் இல்லையா? ஐயா, ஆமா இல்ல, நீ எவ்வளோ கஷ்டப்படுற. இந்த அனாமிகா பத்தியா ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நானே ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிறேம்மா. அப்பாடா, தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவ ரூமுக்கு போய் போனை நோண்டிக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள ரமேஷ் சுரேஷ் 2 பேரும் வந்தாங்க. அம்மா, காஃபி கிடைக்குமா? அவனுக்கு தலைவலியாம்பா, பாவம் காலையில இருந்து வேலை பார்த்தால, நீங்க போய் போட்டுக்கோங்க. தினம் இதானா? அவ போன்ல உட்காந்து ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கா. நீ என்னவோ கஷ்டப்படுறாங்கற. வாய் மூடு. என் மருமகளை பத்தி தப்பா பேசுன சும்மா இருக்க மாட்டேன். அப்போ அனாமிகா ஆபீஸ்ல இருந்து வந்தா. கையில பழம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. அத்த, மாமா, இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நான் இனிமே அந்த ஆபீஸ் மேனேஜர். ரொம்ப சந்தோஷம்மா, உண்மையிலேயே பெருமையா இருக்கு. ப்ரமோஷன் வந்தா வீட்ல எல்லாம் தானா நடக்குமா? பொம்பளை புள்ளைக்கு இதெல்லாம் எதுக்கு? நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து புருஷனுக்கு ஒரு சோறு போடுறதுக்கு இல்ல. அம்மா, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? அவ எவ்ளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். அவளை நீ பாராட்டலனா கூட பரவாயில்ல, அசிங்கப்படுத்தாத. பரவாயில்ல ரமேஷ், அத்தை அந்த காலத்து ஆள் இல்லையா?
பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அனாமிகா எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்தா. அவனி ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டு, அக்கா ப்ரமோஷன்னா சம்பளம் கூட அதிகமா கொடுப்பாங்கல்ல, என்னோட புருஷனுக்கு புது பைக் வாங்கி தரலாம்ல, பழசு ரொம்ப பிரச்சனை கொடுக்குது. கண்டிப்பா அவனி, சுரேஷுக்கு பைக் வேணும்ல, கண்டிப்பா வாங்கி தரேன். பாத்தியா அகங்காரத்தை பாத்தியா, பணம் இருக்குன்னு வாங்கி தரேன்னு உடனே ஒத்துக்கிட்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்ச சாரதா வெளியில மட்டும், நீ எதுக்குமா வாங்கி தர, அவனே வாங்கிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் சாரதாக்கு பயங்கரமான நெஞ்சு வலி வந்துருச்சு. வீட்ல ஆம்பளைங்க யாருமே இல்ல. ரமேஷ், சுரேஷ், பிரசாத் ஊர்ல நடக்க போற புனித யாத்திரைக்கு பொருள் வாங்க வந்தாங்க. வீட்ல சாரதா, அனாமிகா, அவனி மட்டும்தான் இருந்தாங்க. ஐயோ வலிக்குதே, நெஞ்சு ரொம்ப வலிக்குதே. அம்மா அவனி, அவனி எங்கம்மா இருக்க? அந்த நேரத்துல அவனி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. சாரதா குரல் கேட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா. ஆனா சோம்பேறித்தனமா மறுபடியும் போர்வையை போத்திட்டு தூங்குனா. அப்ப அவ மனசுக்குள்ள, இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல, ராத்திரியில நொய் நொயின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இப்ப போய் கேட்டா தாகமா இருக்கு தண்ணி குடுன்னு சொல்லும், யாராவது பாத்துக்கிட்டோம், எனக்கு தூக்கம் வருது. அப்போ சாரதா வலி பொறுக்காம கட்டிலேயே துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா அவனே, யாராவது வாங்கல, உயிர் போயிடும் போல இருக்கே. அப்போ அனாமிகா அவளோட ரூம்ல லேப்டாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. சாரதாவோட முனங்கல் சத்தம் கேட்டுட்டு வேகமா வெளியில வந்து பார்த்தா. அத்தை என்னாச்சு அத்தை? நெஞ்சு வலிக்குதுமா, மூச்சு விட முடியலம்மா. அனாமிகா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே போனை எடுத்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணினா. அத்தை பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, இப்பவே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வேகமா போய் அவனியோட கதவை தட்டினா. அவனி அவனி சீக்கிரமா எந்திரி, அத்தைக்கு சீரியஸா இருக்கு. அத கேட்டதோ அவனி, அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுக்கா, ஏதாவது அசிடிட்டியா இருக்கும், சோடா குடிச்சா குறைஞ்சிரும், ஒரு சோடா உடைச்சு கூடு. அவனி வெளியில வா ஃபர்ஸ்ட், இது ஒண்ணு அசிடிட்டி இல்ல, அவங்களுக்கு பயங்கரமா வேர்க்குது, ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன், அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனோம், வந்து ஹெல்ப் பண்ணு. என்னது இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் எல்லாம் யார் முழிச்சிட்டு இருக்கிறது? எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது, பிளட்ட கிட்ட பாத்துட்டேன்னா அவ்வளவுதான், நீயே கூட்டிட்டு போ, நான் வீட்ல இருந்து குழந்தைங்கள பாத்துக்கிறேன். அத்தைக்கு உயிர் போற மாதிரி இருக்கு, இப்ப போய் சாக்கு சொல்லிட்டு இருக்க? சீ, உன்கிட்ட பேசுற நேரம் எனக்கு இல்ல. அனாமிகா மட்டும் கஷ்டப்பட்டு சாரதாவை கார்ல கூட்டிட்டு போனா. டிரைவர் இல்லாததுனால அவளே டிரைவிங் சீட்ல உட்கார்ந்தா. சாரதாவை பின் சீட்ல படுக்க வச்சிருந்தா. அத்தை தைரியமா இருங்க, 10 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் போயிடலாம், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதத்த, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாரதா கார் கண்ணாடி வழியா அவனி வராளான்னு பார்த்தாங்க. அவனி வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தா. அவ அப்பாடா போயிட்டாங்க, நிம்மதியா போய் தூங்கலான்னு ஜாலியா வீட்டுக்குள்ளார போனா. அத பாத்துட்டு கவலைப்பட்டாங்க சாரதா. சாரதா கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. பட்டணத்துல உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல்ல சாரதாவை சேர்த்தாங்க. அனாமிகா சாரதாவை எமர்ஜென்சி வார்டுல கொண்டு போய் சேர்த்தா. டாக்டர்ஸ் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. நல்ல டைமுக்கு கொண்டு வந்தீங்க மேடம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிருந்ததுன்னா ஹார்ட் ஸ்ட்ரோக் சிவியர் ஆயிருக்கும், உயிரே போயிருக்கும். அவங்க இப்ப ஸ்டேபிளா இருக்காங்க, ஆனா அப்சர்வேஷன்ல இருக்காங்க. தேங்க்யூ டாக்டர், செலவை பத்தி கவலைப்படாதீங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஓகேங்க, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் போய் பூர்த்தி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வேகமா போய் பணத்தை கட்டிட்டு மருந்து வாங்கிக்கிட்டு ராத்திரி முழுக்க சாரதா பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தா. சாரதா கண்ணை திறந்து பார்த்தாங்க. பக்கத்துல அனாமிகா அவங்களோட கையை புடிச்சிட்டு முழிச்சிட்டு உட்கார்ந்திருந்தா. அனாமிகா அப்படின்னு சாரதா அனாமிகாவை கூப்பிட்டதும் அனாமிகா உடனே எழுந்திருச்சு. அத்தை முழிப்பு வந்துருச்சா? இப்ப எப்படி இருக்கு? வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? தண்ணி எதுவும் வேணுமா? அனாமிகா, என் உயிரை காப்பாத்திட்டமா. உன்ன நான் என்னென்னவோ சொன்னேன், பட்டணத்து பொண்ணு, திமிரு அதிகம், வேலை எதுவும் செய்ய மாட்டேன், அப்படி இப்படின்னு. ஆனா இன்னைக்கு நீதான் கடைசி நேரத்துல என் உயிரை காப்பாத்திருக்க. அத்தை அத பத்தியெல்லாம் இப்ப ஏன் பேசுறீங்க? நீங்க என்னோட அம்மா மாதிரி, உங்களை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை, இதுல என்ன இருக்கு? இல்ல அனாமிகா, நான் அவசரப்பட்டுட்டேம்மா. அவனே கிராமத்து பொண்ணு, கள்ளங்கப்படம் இல்லாதது, என் மேல அன்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ராத்திரி தான் அவளோட சுய ரூபம் தெரிஞ்சது. உயிர் போற நிலைமையில அவ ரூமை விட்டு வெளியிலயே வரலையே, வெறுப்ப வேற காட்டினா. உனக்கு அவ்வளோ வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு என் உயிரை காப்பாத்த வந்த. உன்னோட இந்த செயல் தான் எனக்கு இப்ப புத்தி வரவழைச்சிருக்கு. எது உண்மை எது பொய்ன்னு புரியுது. அப்போ பிரசாத், ரமேஷ், சுரேஷ் விஷயம் தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து வந்தாங்க. கூடவே அவனையும் வந்தா. சாரதா,
இப்ப எப்படிம்மா இருக்கு? இப்படி ஆயிடுச்சேம்மா. வீட்டுக்கு வந்ததும் அவனி சொல்லிதான் தெரிஞ்சது. சாரதா கோபமா அவனிய பார்த்து, அவனி சொன்னால என்ன சொன்னா? அத்தைக்கு ராத்திரி உடம்புக்கு முடியல, அனாமிகா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்கான்னு சொன்னாலா? இல்லன்னா என் தூக்கத்தை இவங்க டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொன்னாலா? அது வந்து அத்தை, நிஜமாவே எனக்கு பயம் ஆயிடுச்சு அத்தை. அதுக்குதான். வாய மூடுடி. ராத்திரி நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது என் தூக்கத்தை கெடுக்காதீங்க. என்ன நீ எல்லாம் ஒரு மனுஷியா? கிராமத்து மருமகன்னு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுன, அதுக்கு தகுந்த பலனை கொடுத்துட்டேன். இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைன்னு அவளை என்னென்னமோ சொல்லிட்டேன். உண்மையான தங்கத்தை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு கல்ல போய் வைரக்கல்ல நினைச்சிட்டேன். அம்மா, என்ன நடந்தது? அவனி என்ன பண்ணா? என்ன பண்ணாலா? எனக்கு நெஞ்சு வலின்னு கத்தன, தண்ணி கூட குடுக்கலடா. அனாமிகா இல்லைன்னா இந்நேரத்துக்கு ஐஸ் மாதிரி ஆயிருப்பேன்டா, இறந்து போயிருப்பேன். அனாமிகா தான் என்னை காப்பாத்திருக்கா. ராத்திரி முழுக்க என் கூடவே கண்ணீர் விட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா. அவனி, நீ இவ்ளோ சுயநலக்காரியா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. ஏதோ அசிடிட்டின்னு நினைச்சேன். போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. எனக்கு கிராமத்து மருமகளும் வேண்டாம், பட்டணத்து மருமகளும் வேண்டாம். எனக்கு அன்பை கொடுக்கற பொண்ணு தான் வேணும். அந்த பொண்ணு அனாமிகா தான். அனாமிகா, என்னை மன்னிச்சிருமா. இவ்ளோ நாள் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டம்மா. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம போயிட்டேன். நீ பட்டணத்துல வளர்ந்தாலும் பண்புள்ள பொண்ணுதான். சம்சாரங்கிறது இடத்த வச்சு வராது, மனசை வச்சுதான் வரும், அன்பை வச்சுதான் வரும். அதை நிரூபிச்சுட்ட. அத்த, என்ன மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நீங்க பெரியவங்க, உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். அவனே சின்ன பொண்ணு தானே, ஏதோ தெரியாம செஞ்சுட்டான். அவளை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நம்மளாம் ஒரே குடும்பம் இல்லையா? பாத்தியா சாரதா, உன்னை அவ காப்பாத்தினது மட்டும் இல்ல, அவனியையும் காப்பாத்திருக்காம்மா. அவ குணத்தை பாத்தியா? ஆமாங்க, எனக்கு அது இப்பதான் புரியுது. அக்கா, என்ன மன்னிச்சுடு. அத்தை எனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஓவரா தான் நடந்துக்கிட்டேன். உன் நல்ல எண்ணத்துக்கு முன்னாடி நான் தோத்து போயிட்டேங்க்கா. அக்கா தங்கச்சிக்கு மத்தியில இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு மேலேயாவது அத்தையும் மாமாவையும் நல்லா பாத்துக்கோ. இதுக்கு மேற்பட்டு இந்த வீட்ல எந்த பாகுபாடும் இருக்கவே கூடாது. நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருங்கம்மா. ஆனா அனாமிகா மேல எனக்கு ஒரு புடி அன்பு அதிகம்தாம்மா. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா ஹால்ல எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. சாரதா முழுவதுமா குணமானாங்க. அனாமிகா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருந்தா. அனாமிகா, டிஃபன் சாப்பிட்டியாமா? டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கவா? நான் டிஃபன் சாப்பிட்டேன் அத்தை. பாக்ஸ் எல்லாம் அவனே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. சாயந்தரம் சீக்கிரமா வந்துரு. உனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் செய்யறேன். அத்தை, நானும் ஹெல்ப் பண்றேன். கண்டிப்பா, 2 பேரும் சேர்ந்தே செய்வோம். இதுதான் வேணும்னு நினைச்சேன். இப்படி சாரதாக்கு மனுஷங்கள்ல இருக்க நல்ல குணம், மனிதாபிமானம் இது முக்கியம்னு புரிஞ்சுது. அனாமிகா ஆபீஸ்ல பிஸியா இருக்கும்போது வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த குடும்பத்துல இப்போ எந்த சச்சரவும் இல்லாம, பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.